Hi friends, welcome back. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் எஜுகேஷன் மெத்தடாலஜி சைக்காலஜி டெஸ்ட் சீரிஸ் டே 4. Question number 1. The term self-concept was first proposed by Lecky and later it was adopted by Das in his non-directive counseling. லெக்கி என்பவர் முன்மொழிந்த தற்கருத்து என்ற சொல்லை தன்னெறிப்படுத்தும் அறிவுரை பகிர்தலில் ஏற்றுக்கொண்டவர் டேஷ் ஆவார். இதுக்கான ஆன்சர் கார்ல் ரோஜர்ஸ். கார்ல் ரோஜர்ஸை பற்றி குட்டி இன்ட்ரடக்ஷன் பார்த்துடலாம். இவர் ஹியூமனிஸ்ட் சைக்காலஜிஸ்ட். He believed that self-concept is made up of 3 distinct parts. First, ideal self. Second, self-image. Third, self-esteem. His theory explains what it means when these parts are congruent or incongruent with reality that impacts your self-concept. Question number 2. Curve of forgetting gives an idea about. மறத்தல் வளைகோடு வழங்கும் கருத்து என்பது? ஆன்சர் percentage of retention. தக்கவைத்தல் சதவீதம். இந்த கொஷின் ரிலேட்டட் குட்டி டெஃபினிஷன் பார்க்கலாம். The forgetting curve developed by Hermann Ebbinghaus. The forgetting curve hypothesizes the decline of memory retention in time. The formula for the curve of forgetting R is equal to E minus T divided by S. Therefore, R is the memory retention retrievability as a value between 0 and 1. T is the time elapsed since learning, symbolizing time. S is the relative strength of memory. Next, third question. Educational psychology is dash experimental psychology. dash பரிசோதனை உளவியல் என்பதே கல்வி உளவியல் ஆகும். இதுக்கான ஆன்சர் ஹியூமன். Next, fourth question. Dash group is the socializing agent. Dash என்பவர் சமூக முகவர் ஆவார். இதுக்கான ஆன்சர் பிரைமரி குரூப், முதல் நிலை குழு. Next, fifth question. Intelligence flourishes to the core during dash period. நுண்ணறிவானது dash பருவத்தில் செழுமை அடையும். இதுக்கான ஆன்சர் அடலசன்ஸ், குமர பருவம். Next, question number 6. In the classroom teaching, a teacher can control, manage and predict the behavior of the students on the basis of dash. வகுப்பறை கற்பித்தலில் ஒரு ஆசிரியர் dash ஐ அடிப்படையாக கொண்ட மாணவர்களின் நடத்தையை கட்டுப்படுத்த, மேலாண்மை செய்ய மற்றும் கணிக்க முடியும். இதுக்கான ஆன்சர் ரிசர்ச் ஸ்டடீஸ், ஆய்வுகள். Next, question number 7. In insight learning, the reinforcement of learning is through dash.
அகக்காட்சி கற்றலில் வலுவூட்ட கற்றல் என்பது டேஷ் மூலம் நடைபெறுகிறது. இதுக்கான ஆன்சர் ஃபீட்பேக், பின்னூட்டம். Next, question number 8. Which one of the following is not needed to adolescents? பின்வருவனவற்றுள் எந்த ஒன்று குமர பருவத்தினருக்கு தேவைப்படுவதில்லை? இதுக்கான ஆன்சர் செல்ஃப் அசர்ஷன் நீட், சுயவயப்படுத்துதல் தேவை. Next, question number 9. According to behaviorist, which one is absolutely necessary before thinking can start? நடத்தைவியலார் கூற்றுப்படி சிந்திப்பதை தொடங்கும் முன் எது முழுமையாக தேவைப்படுகிறது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, இமேஜஸ், மனக்கருத்தின் உருவம். Next, question number 10. During adolescence, the female child thinks which one of the following beyond self? குமர பருவத்தில் ஒரு பெண் குழந்தை கீழ்கண்டவற்றுள் எதை பற்றி நினைக்கும்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, ஐ ஆம் அ கேர்ள், தான் ஒரு பெண். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த கொஷின் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சான்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஆல் தி பெஸ்ட். பாய். Thank you.